ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவரை எப்படி கட் பண்ணி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் புழு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் வாங்க மாட்டாங்க. இது க்ளீன் பண்ணுறது ரொம்பவே சுலபம். அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்கும்போது நல்ல ஃப்ரெஷ்ஷான பூவாக பார்த்து வாங்குங்க. பழைய பூவாக இருந்தால் மேல் பகுதியிலலாம் கருப்பு கருப்பாக இருக்கும். பாருங்கள், காலிஃப்ளவரோட அடிப்பகுதியில் இந்த மாதிரி இலை இருக்கு இல்லையா, தண்டோடு சேர்ந்த மாதிரி, இதை வந்து உடச்சி எடுத்துக்கோங்க. உங்களால் சப்போஸ் உடைக்க முடியல அப்படின்னா ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூ நடுவில் இருக்க தண்டோட சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போது இதை கத்தி வச்சு ஒன்று ஒன்றா நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டாலே அழகாக பூவெல்லாம் தனியாக வந்து பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி எல்லா பூவையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த தண்டு பகுதியில் ஒரு புழு இருக்குது. இதில் இருக்க புழு பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்கும். இதுமாதிரி க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கையோடு இதை எடுத்து போட்டுடலாம். புது பூன்றனால உங்களுக்கு வந்து இதில் வந்து புழு வந்து கம்மியாக தான் இருக்கும். இதுவே பழைய பூவாக இருந்துச்சுன்னா நிறைய புழு இருக்கும். அதனால தான் பழைய பூ வந்து வாங்க மாட்டாங்க நிறைய பேர். பாருங்கள், நடுவில் இருக்க தண்டு பகுதியை எடுத்தாச்சு. இதெல்லாம் கண்டிப்பாக எடுக்கணும். இல்லைன்னா வந்துட்டு காலிஃப்ளவரோட டேஸ்ட் வந்து சமைக்கும்போது நல்லா இருக்காது. பாருங்கள், நம்ம வந்து பூ வந்து தனித்தனியாக எடுத்தோம் இல்லையா, அதுலேயும் வந்து இந்த தண்டு பகுதி வந்து இருக்கும். அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளால் எந்த அளவுக்கு கட் பண்ணி எடுக்க முடியுமோ அந்தளவு இந்த காம்பை வந்து எடுத்துருங்க. இப்போ வந்து பெரிய பெரிய பூவாக இருக்கனால இதை வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம உடச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் பிரிக்கும் போதும் காம்பு வந்து நல்லா தடிமனாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணணும். ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணியாச்சு கட் பண்ணி. இப்போது அடுத்த ப்ராசஸ் போகலாம். இதில் இருக்க புழுவெலாம் இருந்துச்சுன்னா எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்குது. இந்த நேரத்தில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா சூடாக இருக்க தண்ணியில் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப பாயில் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக 2 நிமிஷம் வச்சு எடுத்தால் போதும். பாருங்கள், காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் நல்லா கொதிச்சிட்ருக்கு. 2 நிமிஷம் ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது காலிஃப்ளவரை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். சில பேர் இது வடிகட்டுறேன்னு சொல்லிட்டு வடிகட்டியில் மொத்தமாக தண்ணியோடு சேர்த்து காலிஃப்ளவரையும் கொட்டுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்போது பூச்சி வந்து தனியாக வந்திருந்தது தண்ணியில் இருக்கும். அப்படி வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் அப்படியே கொட்டும்போது அந்த புழு வந்து காலிஃப்ளவர்லேயே இருக்கும், தவிர தனியாக எடுக்க முடியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.